ஜவுளி பூங்கா பணிகள் நடைபெறும் இடத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் என பலரும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் ஜாகீர் அம்மாபாளையம் பகுதியில் 119 ஏக்கர் பரப்பளவில் 880 கோடி மதிப்பில் ஜவுளி பூங்கா அமைய உள்ளது. இதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் சாயப்பட்டறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் என பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று ஜவுளி பூங்காவில் உள்ள 7 ஏக்கர் பரப்பளவு தண்ணீர் நிறைந்த ஏரியை மூடும் பணி நடைபெற்றது. இதனை அறிந்த பொதுமக்கள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் அதிரடியாக உள்ளே நுழைந்து மண் அள்ளும் ஜேசிபி இயந்திரங்கள், லாரிகள் என 20க்கும் மேற்பட்ட வாகனங்களை வெளியேற்றியதுடன் மேலும் பணிகள் தொடங்கினால் வாகனங்கள் உடைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. சாயப்பட்டறைகள் எங்கெல்லாம் அமைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அந்த பகுதியினுடைய நீர்வளம் பாதிக்கப்படுகிறது, மக்களுடைய குடிதண்ணீர் பாதிக்கப்படுகிறது, விவசாயம் பாதிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு அதிகாரிகள் பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும்.